80களின் தொடக்கத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்துக்காக இளைஞர் அணியை தலைவர் கலைஞர் அவர்கள் உருவாக்கினப்போ 5 பேரை அமைப்பாளர்களாக நியமித்தார். நான் முதலாவது, 2வது திருச்சி சிவா, மிசா என் சிவா என்ற பெயரை திருச்சி சிவான்னு மாத்தினவர் தலைவர் கலைஞர் அவர்கள். அப்ப நாங்கள்லாம் 30களை தொட்ட இளைஞர்களாக இருந்தோம். இன்று 70களை தொட்டும் தொய்வில்லாமல் பணியை தொடர்ந்துட்டு கூடிய இளைஞர்களாக இருக்கிறோம். எங்களை என்றும் இளமையாக இயக்குவது நம்முடைய கழகம். கருப்பு சிவப்பு கொடி, தலைவர் கலைஞர், இந்த 3 இல்லைன்னா நாங்கள் இந்த இடத்துல இருந்திருக்க முடியாது. உள்ளபடியே சொல்ற, தலைவர் கலைஞர் இன்று இருந்திருந்தார் வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய 5 புத்தகங்களுக்காக நம்முடைய சிவா அவர்களை உச்சி முகர்ந்து பாராட்டியிருப்பார். தலைவர் கலைஞருக்கு எப்போது சிவாவுடைய பேச்சு என்றால் மிகவும் பிடிக்கும். மாநிலங்களவையில் பேசுகிறவருடைய பேச்சுகளுக்காக அடிக்கடி பாராட்டுவார். இப்படி சிறப்பான பாராட்டுகளை பெற்ற திரு சிவா அவர்கள் எழுதியிருக்கக்கூடிய நூல்களுடைய தலைப்பை சிவா அவர்களை பற்றி சொல்லும். எதிர்பாராத திருப்பம். சிவாவினுடைய சிறைய சொல்லுது. மேடை எனும் வசீகரம் சிவாவினுடைய மேடையை காட்டுது. கேளுங்கள் சொல்கிறேன் அவரின் வாதங்களாக இருக்கு. முரசொலியில் மடியில் தவழ்ந்தவை அவருடைய எழுத்தோவியமாக இருக்கு. காட்சியும் கருத்தும் கலை இலக்கியமாக இருக்கு. அந்த வகையில் மேடை, எழுத்து, சிறை, வாதம், கலை இலக்கியம் என்ற சிவா அவருடைய 5 முகங்களையும் வெளியிடக்கூடிய மேடையாக இந்த மேடை அமைந்திருக்கிறது. சிவா அவர்கள் தன்னை அறிமுகப்படுத்தியிருக்கும் போது அரசியல்வாதிகளுக்குள் இருக்கக்கூடிய இலக்கியவாதின்னு சொல்லுவார். அதுக்கு ஏற்ற மாதிரி இவை அரசியல் புத்தகங்களாக மட்டுமல்ல, அரசியலுக்கு வெளியிலே இருக்கக்கூடியவர்களும் படிக்கக்கூடிய இலக்கிய நூல்களாக அமைஞ்சிருக்கு. நம்ம திருச்சி சிவாவர்களை பத்தி சுருக்கமா சொல்லணும்னா, இளைஞரணிய தொடங்கின காலத்தில் 5வரில் ஒருவர். அதன் பிறகு 10 ஆண்டு காலம் இளைஞரணியின் துணை செயலாளர், 15 ஆண்டு காலம் மாநில மாணவரணியின் செயலாளர், இப்போ கழகத்தின் கொள்கை பரப்பு செயலாளர். கழக பணியில் தன்னுடைய உழைப்பால உயரங்கள் அடைஞ்சவர். மக்கள் பணியை பொறுத்த வரைக்கும் புதுக்கோட்டை நாடாளுமன்ற தொகுதி மூலமாக மக்களுக்கு ஒரு முறையும், இப்ப 4வது முறையா மாநிலங்களவை உறுப்பினராக மட்டும் இல்ல, திமுகவுடைய முகமாக மாநிலங்களவை குழு தலைவராகவும் செயல்பட்டு வரார். நாடாளுமன்றத்தை பொறுத்த வரைக்கும் 526 விவாதங்களில் பங்கேற்று 790 கேள்விகளை எழுப்பியிருக்கிறார். அதனாலதான் ஆளும் தரப்பு சிவா எழுகிறார் என்றால் சிங்கம் எழுகிறது என்று அச்சம் கொள்கிறது. ஒரு சராசரி இளைஞரா உயர்கல்வி பெரிய வேலைன்னு நினைச்சிருந்தவர் மிசா கைது ஒரு அரசியல் தலைவராக மாத்துச்சு. சிறைச்சாலை என்ற பல்கலைக்கழகத்தில் படிச்சவங்க நாங்க என்பதால தான் யாருடைய அரட்டலுக்கும் உருட்டலுக்கும் பயப்படாமல் இன்னைக்கும் செயல்பட்டு கொண்டிருக்கோம். இந்த புத்தகத்தை படிச்சப்போ சிவானுடைய தாயார் மீது எனக்கு மிகுந்த மரியாதை ஏற்பட்டுச்சு. சிறையில சிவாவை பார்க்க வந்த அவர் அம்மா சொல்றார், பையன் சிறைக்கு போயிட்டதால எல்லாம் கிண்டர் பண்றாங்க, என் பையன் பிட்பாக்கெட் அடிச்சுட்டு சிறைக்கு போகல, ஒரு தலைவர் பின்னாடி போனான், நான் தான் அவனுக்கு இந்த கட்சியையும் தலைவரையும் சொல்லிக் கொடுத்தேன். நான் பெத்த 4 பிள்ளைகள்ல 1 நாட்டுக்குன்னு எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டேன்னு சிவாவுடைய தாயார் சொல்லி இருக்கிறார். ஆக உண்மையான திராவிட தாய் அவர்தான். 2 வாரத்துக்கு முன்னாடி தான் பௌல விழாவை நாம் கொண்டாடி இருக்கிறோம்.
75 ஆண்டுகளாக நம்ம இயக்கத்தோட பேர் மாறல, கொடி மாறல, சின்னம் மாறல, நம்ம எதிரிகளுடைய வடிவங்கள் வேண்டுமானால் மாறி இருக்கலாம், நாம மாறல, நம்ம போராட்ட களமும் மாறல. இதுதான் திமுக.